மலை போல குவிந்த சோற்றை ஒரே ஒருவர் மட்டும் சாப்பிட்டு முடித்தால் எப்படி இருக்கும்? வெறும் ஒருவன் எப்படி மொத்த சோற்று மலையையும் காலி செய்தான்? அன்னை மீனாட்சியின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் நடத்திய ஒரு ஆச்சரியமான திருவிளையாடல் இதோ வாருங்கள் பார்ப்போம். இந்த விசித்திரமான பசிப்போர் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த அத்தியாயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எவ்வளவு விமர்சையாக நடந்து முடிந்தது. அந்த திருமண விருந்தில் தாங்கள் உணவு உண்ண வேண்டும் என்றால் அந்த வெள்ளியம்பல ஆனந்த தாண்டவத்தை கண்ட பிறகுதான் என்று பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாத முனிவரும் சிவபெருமானை கேட்டுக்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். திருமண விருந்து முடிந்த பின் மலைமலையாக உணவு மீதம் இருப்பதை அறிந்த அன்னை மீனாட்சி, உங்கள் சிவகணங்கள் இவ்வளவுதானா? உணவு வீணாகிறதே என்று சிவபெருமானிடம் கிண்டலாக கேட்டார். சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, என் ஆட்கள் வந்தால் உன்னால் சோறு போட முடியாது என்று கூறி குண்டோதரனை மட்டும் வரவழைத்தார். சிவபெருமான் தூண்டிய அகோர பசியால் குண்டோதரன் அங்கிருந்த அத்தனை சோற்று மலைகளையும் கறி வகைகளையும் நொடிப்பொழுதில் உண்டு முடித்தான். கும்பகருணனையே மிஞ்சும் பசியோடு இருந்த அவன் அத்தனையும் சாப்பிட்டும் தன் கால் வயிறு கூட நிறையவில்லை என்று மோர் கேட்டு நின்றான். ஒருவனுக்கே உணவு போட முடியவில்லையே என்று திகைத்த அன்னை தன் செல்வத்தின் மீதிருந்த ஆணவத்தையும் இறைவனோடு போட்டி போட்டது தவறு என்பதையும் உணர்ந்து அமைதியானார். இராமாயண கும்பகருணனையே மிஞ்சும் பசியோடு குண்டோதரன் அத்தனை உணவையும் உண்ட பிறகும் அவனது கால் வயிறு கூட நிறையவில்லை. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் ஒரு பெரும் பசிப்பிணி உருவானதைக் கண்டு அன்னை மீனாட்சி தன் ஆணவத்தை விட்டு இறைவனிடம் சரணடைந்தார். பசி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதையும் ஒரு உயிரின் பசியை தீர்ப்பது அத்தனை எளிய காரியம் அல்ல என்பதையும் அன்னை மீனாட்சி உணர்ந்த இந்த தருணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.